Welcome back, friends. Welcome to Tequita channel. 7th அக்டோபரும் 8th அக்டோபரும் கொடுத்த எக்ஸசைஸ் உடைய கிளாரிஃபிகேஷன் செஷன் ஏன் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா 7th அக்டோபருக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, அதனால தான் டிலே ஆயிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து கரெக்டாக ஃபார்மேஷன் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான், இன்னும் பெரிய மிஸ்டேக்ஸ் கிடையாது. 8th அக்டோபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து எல்லாமே கரெக்டு. இடையில வந்து அந்த 2ம் 5ம் அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருந்திருக்கு. ஸோ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் to 7 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, 7th அக்டோபரில் உள்ள ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அவர்கள் ஜனவரி முதல் இங்கு தங்கியுள்ளனர். இதுக்கு ஆன்சர் வந்து தே ஹேவ் பீன் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா தே ஹேவ் ஸ்டேடுன்னு யூஸ் பண்ணலாம். ஹியர் சின்ஸ் ஜான்வரி. ஓகே, அவர்கள் ஜனவரி முதல்ங்கிறதுனால சின்ஸ் ஜான்வரி வருது. இங்கு தங்கி உள்ளனர், இப்போ பாஸ்ட்ல ஆரம்பிச்சு ப்ரெசன்ட் வரையும் இருக்கிறதுனால தே ஹாவ் பீன் ஸ்டேயிங்னு போடுறதும் தப்பு கிடையாது. தே ஹேவ் போட்டு பீன் யூஸ் பண்ணலன்னா இந்த இடத்துல ஸ்டேடுன்னு வரும். ஓகே, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்டேடு வரும். ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தீங்க. தென் செகண்ட் கொஸ்டின், நான் இதுவரை மெஸ் பில் செலுத்தவில்லை. நான்கிறப்ப அதுக்கு என்ன ஒரு ஆன்சரு? I have not paid the mess bill yet. நவ்னு சில பேர்னு கொடுத்துருந்தாங்க, நவ் வராது. நவ்னா இப்பன்னு வரும். நான் இதுவரைங்கிறப்ப 8, நாட் 8ன்னு சொல்லுவாங்கல்ல, இதுவரை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாட் 8ன்னா இது வரைக்கும், அந்த பர்டிகுலர் டைம் வரைக்குமே கொடுக்கல அப்படின்னா நான் ஐ ஹாவ் நாட் பெய்டு, நான் செலுத்தவில்லை அப்படிங்கிறப்ப நான் ஐ ஹாவ் நாட் பெய்டு த மெஸ் பில். புரியுதுங்களா? ஓகே, தென் தேர்ட் கொஸ்டின், நீங்கள் எவ்வளவு காலமாக கிட்டார் பயிற்சி செய்கிறீர்கள்? எவ்வளவு காலமாகங்கிறப்ப ஹவு லாங். ஓகேவா, ஈஸி அதான், எவ்வளவு காலமாக ஹவு லாங். நீங்கள் யூ ஹேவ் இல்லை சாரி காலமாக செய்கிறீர்கள் அப்படிங்கிறப்ப பாஸ்ட்லேருந்து ப்ரெசன்ட் வரைக்கும் சொல்லுது. அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான். ஸோ இது வந்து ஹேவ் யூ ஹேவ் பீன்கிறது வரப்போகுது கண்டிப்பாக. ஏன்னா பாஸ்ட் ஆரம்பிச்சு ப்ரெசன்ட் வரைக்கும் ஒரு ஆக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குங்கிறப்ப இந்த இடத்துல வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வரப்போகுது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெர்பு. ஓகேவா, இந்த இடத்துல வந்து நம்ம ஹேவ் ப்ராக்டிஸ்டுங்கிறத யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகேவா, நேற்று ஆரம்பிச்சு இப்போ முடியல, அது இப்போ இன்னைக்கும் செய்ய போறீங்க, நாளைக்கும் செஞ்சுட்டு இருக்க போறீங்கிறதுனால அது வந்து ப்ராக்டிசிங் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ஹவு லாங் அது வந்து பெர்சன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வரும். ஸோ அதோட ஃபார்மேஷன் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, யூ ஹாவ் பீன் ப்ராக்டிசிங்னு வரும்போது ஹாவ் முன்னாடி வந்துடும். கொஸ்டின் ஃபார்மேட்ல ஹாவ் யூ பீன் ப்ராக்டிசிங் கிட்டார். ஓகே, இதான் ஆன்சர். நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, சும்மா சொல்றது இல்லை. தென் ஃபோர்த் கொஸ்டின், திங்கட்கிழமை முதல் நான் அவர்களை பார்க்கவில்லை. ரொம்ப ஈஸியாக எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஐ ஹாவ் நாட் சீன் தெம் சின்ஸ் எஸ்டர்டே, சின்ஸ் மண்டே. ஓகே, ரொம்ப ஈஸியாக எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. தென் ஃபிஃப்த் கொஸ்டின், நான் பல வாரங்களாக அவருடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறேன். இதில் நிறைய பேர் வந்து ஐ எம் கோயிங் டு ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டினியூஷன் வந்து ஃபார்மேஷனில் நிறைய தப்பு இருந்துச்சு. கரெக்டான ஃபார்மேஷன் வந்து ஐ ஹாவ் பீன் ட்ரையிங் டு கம்யூனிகேட், அவ்வளோதான். அதுக்கு பிற்பாடு வந்து டு கான்டாக்ட் ஆர் கம்யூனிகேட்டு, இந்த வேற எது வேணாலும் போடலாம். வித் ஹர், அவளுடன் தொடர்பு கொள்ள, ஃபார் செவரல் வீக்ஸ், ஃபார் செவ் மெனி வீக்ஸ், எது வேணாலும் போடலாம். அதுக்கு பிற்பாடு உள்ளது வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. நமக்கு வேண்டியது இந்த ஃபார்மேஷன் தான் முக்கியம். இதுதான் வந்து அந்த வாக்கிய அமைப்பு. இதுலேருந்து இது வரைக்கும் தான். வித் ஹர் இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது வரைக்கும் தான். ஃபார் சோ மெனி வீக்ஸ், ஃபார் செவரல் வீக்ஸ், ஃபார் செவ் மெனி டேஸ், இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக சொல்றது. ஆனால் நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்தோங்கிறது இந்த வித் ஹரோட முடிஞ்சிருது. புரியுதுங்களா? அதனால அந்த பேசிக் திங்கை வந்து நமக்கு புரிஞ்சுக்கணும். இது வந்து 7th அக்டோபருடைய கிளாஸோடைய கிளாரிஃபிகேஷன் இதோட முடியுது. 8th அக்டோபர் அது இப்போ பார்த்துடலாம்.
ஓகே 2 தடவை அந்த ஸ்லைடு வந்துச்சு, சாரி. ஸோ 8th அக்டோபர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த அட்வர்ப் சொல்லியிருந்தோம், அட்வர்புக்குள்ளான எக்ஸ்ப்ளனேஷன் பூரா அதிலே கொடுத்துருந்தோம். ஸோ கிளாரிஃபிகேஷன் கிளாஸ்லேயும் இது கொடுக்கணும்னு பார்க்குறேன். தென் ஐ வில் டாக் டு யூ லேட்டர். இந்த இடத்துல வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. ஏன்னா பிகாஸ் லேட்டருங்கிறது டைம்ங்கிறதுனால அட்வர்ப் ஆஃப் டைம். வெரி குட். தென் இங்கே வந்து ஐ லுக்ட் ஃபார் மை கீ எவ்ரிவேர் பட் ஐ குட் நாட் ஃபைண்ட் இட் எனிவேர். இதுவும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் கொடுத்துருந்தீங்க. இதில் வந்து நிறைய யாருமே வந்து தப்பு அவ்வளோக்கு சொல்லவே முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருந்துச்சு இந்த ஆன்சரை பொறுத்த வரைக்கும். தென் லாஸ்ட்டு தேர்டு வந்து கிராண்ட்பா ரெகுலர்லி. இதில் நிறைய பேருக்கு குழப்பம் இருந்துச்சு. இந்த ரெகுலர்லின்னு வந்தோடனே டைம் போடுறதா இல்லை மேனரிசம் போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிக்கடி தினமும் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸு. டென்ஸில் வரும்போது ப்ரெசன்ட் டென்ஸ். தினமும் ஒரு வாக்கிங் போவார் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து டயத்தை குறிக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. இந்த இடத்துல வந்து ரெகுலர்லி வந்து ஃப்ரீக்வன்சி குறிக்குது, கரெக்டாக அந்த டைமிங்கில் போகிறாரு அப்படிங்கிற அந்த அட்வர்ப் தான் குறிக்குது. புரியுதுங்களா? டைமிங் வந்து டைம் மீன்ஸ் அந்த காலத்தை குறிக்கல, தினசரி அந்த நேரத்தில் போகும்போது ஃப்ரீக்வன்சியை குறிக்குது, எவ்வளோ சரியாக இருக்காருங்கிற. டைமுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டைம் மீன்ஸ் அந்த நேரத்தை மட்டும் குறிக்கக்கூடியது, தினசரி அடிக்கடின்னு வரும்போது அந்த ஃப்ரீக்வன்சியை குறிக்கும். ஸோ அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் நிறைய பேருக்கு குழப்பம் இருந்துச்சு. நான் கொஸ்டின் எழுதும் போதே அந்த இடத்துல குழப்பம் வரும்னு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி இருந்துச்சு, நோ ப்ராப்ளம். தென் சில்ட்ரன் ஆர் பிளேயிங் அப்ஸ்டேர்ஸ். அஃப்கோர்ஸ் ஈஸியாக சொல்லிட்டீங்க எல்லாருமே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிளேஸ், மேலே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ மேலேங்கிறது வந்து பிளேஸ். தென் ஷி ரேர்லி கெட்ஸ் அப் ஏர்லி ஆன் ஹாலிடேஸ். இதில் நிறைய பேர் தப்பு பண்ணியிருந்தாங்க, சோ மெனி. எப்படின்னா 90% வந்து 4 ஆன்சர்ஸ் கரெக்ட், 5th ஒன் இஸ் ராங் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் இருந்துச்சு, படித்து பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து சி ரேர்லிங்கிறப்ப எப்பயாவது அவள் வந்து மார்னிங்கில் ஹாலிடேஸில் வந்து சீக்கிரம் எழுந்திரிப்பா அப்படிங்கும்போது இதுவும் வந்து ஃப்ரீக்வன்சி தாங்க குறிக்கும், டைமை குறிக்கவே குறிக்காது. பிகாஸ் இந்த வேர்டு ரேர்லிங்கிறது ரெகுலர்லி, ரேர்லி இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வன்சியை குறிக்கிற வேர்டு. ஓகே, அது நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ரேர் மீன்ஸ் ரொம்ப வெரி ரேர். நம்ம சொல்லும்போது அது டயத்தை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக வந்து அது எது மென்ஷன் பண்ணுதுன்னா ஃப்ரீக்வன்சி தான் மென்ஷன் பண்ணுது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்களா உங்களுக்கு? ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். இந்த டைமை சொல்லும்போது அட்வர்ப் ஆஃப் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எக்ஸாக்டாக வந்து எந்த நேரத்தில் நடந்துச்சுன்னு சொல்கிறது தான் வந்து அட்வர்ப் ஆஃப் டைம். ஓகே, இந்த இடத்துல இதுக்கும் கூட நீங்கள் வந்து சொல்லலாம். ஐ வில் டாக் டு யூ லேட்டர்னு சொல்லும்போது அதையே நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சி சொல்லலை, எக்ஸாக்ட் டைம் சொல்லலைங்கிறப்ப இது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இப்படி தான் நம்ம வந்து பிரித்து பார்த்துக்கணும். ஓகேவா? அந்த அடிக்கடி எப்பயாவது அப்படின்னு வரும்போது தான் இந்த இடத்துல வந்து ரெகுலர், அந்த ரேர்லிங்கிறது வந்து நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ஆன்சராக சொல்லுது. ஓகே, அட்வர்ப் ஆஃப். சில பேர் இதுக்கு வந்து அட்வர்ப் ஆஃப் மேனர் சொல்லியிருந்தாங்க. மேனரிசம் வந்து அவங்க என்ன செயல் செஞ்சாங்கன்னு சொல்றது தான் வந்து மேனர். ஐ மீன் அதை எப்படி செஞ்சாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்றது தான். அவங்க எந்திரிச்சாங்கிறதே நம்ம வந்து அட்வர்பா சொல்லலை. அவங்க எப்பயாவது அப்படிங்கிறப்ப அந்த டைமா இல்லை வந்து அடிக்கடி, இந்த இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அடிக்கடி அல்லது எப்பயாவது, இந்த ரெண்டுக்குள்ள வரும்போது ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அட்வர்பு வந்து சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. புரியாதவங்க இந்த கிளாஸ் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து அந்த 7th எக்ஸசைஸ்க்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேட்டராக கொஞ்சம் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அதை வந்து கிளாரிஃபிகேஷன் செஷனில் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு சாரி, ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.